வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில பிப்ரவரி 20ஆம் தேதிக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வீரா மாறன் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, வள்ளி எனக்கு இன்னைக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு வள்ளி. ரொம்ப நாளா எந்த பிரச்சனையில சிக்கி தவச்சிக்கிட்டு இருந்தோமோ அதுல இருந்து இப்ப நம்ம விடுதலை ஆயிட்டோம். அப்ப வள்ளி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணா மாறன் ஜெயிலுக்கு போறான் அப்படின்னு எந்த அளவுக்கு நீ மனசு கலங்குன. இப்ப மாறனே உன் பக்கத்துல இருக்கான். உன் பிள்ளைகிட்ட என்னெல்லாம் பேசணுமோ பேச. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அமைதியா இருக்காரு. அப்ப வீரா நேரா ராமச்சந்திரனை பார்த்து, ஆமா மாமா, எத்தனை நாள் தான் இப்படி அமைதியாவே இருப்பீங்க? உங்க புள்ள மேல அவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு இன்னுமே அவர் மேல கோபமா இருக்கிற மாதிரி எத்தனை நாள் நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க? இதை கேட்டதோட ராமச்சந்திரன் அமைதியா இருக்காரு. அப்ப ராகவன் இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா அவர் மேலதான் பாசமா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து ராகவனுக்கு ஒரு பொறாம. திடீர்னு வந்துட்டு அப்பா இது மாதிரி மாறன் மேல பாசமாயிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கறது ராகவனோட யோசனை. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு மாறா, நீ ஜெயிலுக்கு போக போற அப்படின்னு தெரிஞ்சதோட உங்க அப்பா நைட்டு ஃபுல்லா சாப்பிடவும் இல்ல தூங்கவும் இல்ல தெரியுமா? அந்த அளவுக்கு உன் மேல பாசமா இருக்காரு. ஆனா அதை வெளியில காமிச்சிக்க மாட்டாரு. இதை கேட்டதோட மாற சொல்றாரு, எங்க அப்பா என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காரு அப்படிங்கறது எனக்கு தெரியும் வீரா. அவரை காமிச்சிக்கலனாலும் எனக்கு தெரியாதா? அப்ப ராமச்சந்திரன் அங்க இருந்து வந்துட்டு, இங்க பாருடா, அன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரண விபத்து அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஏத்துக்க விட்டுட்டேன். இன்னைக்குதான் வீரா நடந்த உண்மையெல்லாம் சொன்ன பிறகுதான் எனக்கு புரியுது நீ எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறது. இப்பதான் எனக்கு புரியுது. இங்க பாருடா, நான் பல தடவை உன் மேல ரொம்ப கோபமா நடந்துகிட்டேன். அதுக்கும் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு நம்ம மாற சொல்றாரு, அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? பரவாயில்லப்பா. இதை கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்லடா, ஒவ்வொரு முறையும் நான் உன்னை ரொம்ப மோசமா வந்துட்டு நடத்திட்டேன்னு, அதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வடிவு உன்னை கத்தியால குத்த வந்திருப்பாங்க. அதை பார்த்ததோட என் மனசு ரொம்ப பாடுபட்டுடுச்சு தெரியுமா? அப்ப மாற சொல்றாரு, அப்பா அவங்க பையனை இழந்ததுனால ரொம்ப கோவத்துலதான் அவங்க அப்படி நடந்துகிட்டாங்களே தவிர்த்து அவங்களோட முழு குணமே அப்படி இல்லப்பா. அதுக்கு ராமச்சந்திரன் சொல்றாரு, இப்ப கூட அடுத்தவங்களுக்கு அதானே நீ சப்போர்ட் பண்ணி பேசுற. அப்பயும் ராகவன் எதுவுமே பேசவே இல்லை. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாருடா, இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் நடக்காது. இனிமே எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னதோட கண்மணி இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி பாசமலர் கூட்டத்தை பாக்குறதுக்காகவா நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன்? இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை. ஆனா கடைசியில இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அறிவழகனுக்கு அறிவே இல்ல. ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறதை விட்டுட்டு முட்டாள்தனமா இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கண்மணி ரொம்ப காண்டாகுறாங்க. அதே நேரத்துல நம்ம வீரா நேரா கண்மணி கிட்ட போயிட்டு, என்ன கண்மணி, மனசுக்குள்ளேயே ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அப்படியே உள்ளுக்குள்ள எரியிறது, அப்படியே கருகிற வாட அடிக்குது. இது கேட்டதோட கண்மணி நேரா வீராவை பார்த்து, என்ன நக்கலா அப்படின்னு கேட்க, வீரா கேக்குறாங்க, இல்ல நக்கல்லாம் இல்ல. அப்ப கண்மணி கேக்குறாங்க, நீ ஜெயிச்சிட்டதான் ரொம்ப சந்தோஷப்படாத. கண்டிப்பா ஒரு நாள் என் அண்ணனை வந்துட்டு இப்படி பண்ணதுக்கு நான் அந்த குடும்பத்தை பழி வாங்குவேன். அதை நீ கண்டிப்பா பாப்ப. அதுக்கு கண்மணி சொன்னதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, இப்படியே நீ பழி வாங்குறன்னு சொல்லிட்டு நிகழ்காலத்துல உள்ள வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, இதனால எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படும். அந்த பாத்தியா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை பார்த்து கூடயா உன் மனசு மாறவே மாட்டேங்குது. கண்மணி சொல்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா என் அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி ரத்த வெள்ளத்துல கடந்தாருல, அது மட்டும்தான் எனக்கு தோணுது. வீரா, நீ வேணும்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த குடும்பத்தோட கும்மாளம் அடிக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே அதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வீரா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, இனிமே நீ என்ன வேணாலும் பிளான் பண்ணு. கண்டிப்பா நீ இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாலுமே நான் அதை முறியடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கண்மணிய பார்த்து, சரிக்கா நான் போயிட்டு வரேன், என் புருஷன் வேற ஜெயில இருந்து வந்திருக்காரு, அவருக்கு வகை வகையா சமைச்சு போடணும் அப்படின்னு. அப்ப கண்மணி வீராவை பார்த்து முறைக்கிறாங்க. வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. கண்மணி வீரா அப்படி நடந்துக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க.
இவ என்ன திடீர்னு மாறனை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் அண்ணனை கொன்னவன் கூட வாழ முடியாது அப்படின்னு அவன் மூஞ்சிக்கு நேரா சொன்னவ இன்னைக்கு அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறது நம்ம கண்மணி கண்டுபிடிக்கிறாங்க. கண்மணியோட பிளான் என்னன்னா, நீ மாறன் கூட சேர்ந்து ஹாப்பியா இருக்கியா? உன்னை விடமாட்டேன் வீரா. எப்படியாவது உன்னையும் மாறனையும் பிரிச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன். அந்த கொலைக்காரன் கூட என்னைக்குமே உன்னை வாழ வைக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு கண்மணி ரொம்ப கோவமா வந்துட்டு நம்ம வீராவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி நேரா கண்மணியை கூப்பிடுறாங்க. கண்மணி, என்ன எட்டி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? இங்க வா, நம்ம எல்லாருமே எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம் குடும்பத்தோட, நீ ஏண்டி இப்படி நிக்கிற? அப்ப கண்மணி நேரா அவங்கள பார்த்து மறைக்கிறாங்க. அப்ப வீரா நேரா அவங்கள பார்த்து, இங்க பாருங்க அக்கா ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா, மத்தபடி எதுவும் இல்ல. சோ இதை கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, அப்படி என்ன டிஸ்டர்ப்டா இருக்கா? அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல கோர்ட்டு கேஸ் அப்படின்னு எங்க பார்த்தாலும் அலைஞ்சோம்ல, அதனால அவளுக்கு கொஞ்சம் களைப்பாயிட்டு அப்படின்னு. சோ இது கேட்டதோட அந்த வள்ளி சொல்றாங்க, கோர்ட்ல வாதாடுனது நீ, எல்லாத்தையும் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தது நீ, ஆனா அவ களைப்பாயிட்டாளா? என்னடி சிரிப்பு காட்டுற? அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா அக்கா அங்கேயும் இங்கேயும் நம்ம கூட கார்ல வந்தால, அதான் களைப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் கிண்டல் பண்றாங்க. கண்மணி இதை பார்த்துட்டு, ஏய் கிண்டலாடி பண்ற, உனக்கு சரியான ஆப்பு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இருக்குடி அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம வீரா வந்துட்டு நேரா வள்ளிக்கிட்ட, வள்ளியம்மா இன்னைக்குதான் நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்கோம், ஒரு நல்ல சாப்பாடா எல்லாருக்கும் ரெடி பண்ணுங்க, மாறணும் ஜெயில்ல அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருக்கோம் அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. அவ்வளவுதானே வீரா, எல்லாருக்கும் தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட வீராவும், சரிங்க வள்ளியம்மா, அவரு வேற வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஏதாவது பேசிட்டு வரேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, அப்படியா வீரா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. அப்ப வீரா வந்துட்டு சிரிச்சுட்டே நேரா மாடிக்கு போறாங்க. அங்க நம்ம மாற இருக்காரு. அப்ப வீரா நேரா மாறன்ட்ட போயிட்டு, என்ன பாஸ் என்ன பண்றீங்க? அப்ப மாற நேரா வீரா கிட்ட வந்துட்டு, சரி திடீர்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறியே, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வீரா கேக்குறாங்க. என்ன காரணம்? மாற சொல்றாரு, இல்ல திடீர்னு என்ன கேஸ்ல இருந்து காப்பாத்துற, திடீர்னு என்கிட்ட பாசமா இருக்க மாதிரி நடிக்கிற, இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கறதுக்காக இப்படி நடிக்கிறியா? அப்ப வீரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நான் நடிக்கிறேனா? ச்சே, நடிச்ச போது கூட இவன் ஈஸியா சொல்லிட்டான், ஆனா நான் இப்படி நடிக்காம உண்மையா உன் மேல பாசமா இருக்கேன், நடிக்கிறேன்னு சொல்றிய அப்படின்ட்டு வீரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மாறன் கேக்குறாரு, ஓய் வீரா, உன்கிட்டதான் கேக்குறேன். வீரா சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல, உன் மேல தப்பு இல்ல அப்படிங்கறது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும், நடந்தது ஒரு சாதாரண விபத்து தான், அத போயிட்டு அந்த அறிவழகன் மாதிரி ஒரு போலீஸ் அத ஒரு கொலை முயற்சி அப்படின்னு சொன்னா எப்படி நான் விட்டுட்டு இருக்க முடியும்? இங்க பாரு, நீ ஜெயிலுக்கு போன பிறகு இந்த வீட்டுல எல்லாரும் அழுது அழுது கடவுளாக்கிட்டாங்க. ராமச்சந்திர மாமா இருக்கா பாரு, அவரு உன் மேல அந்த அளவுக்கு பாசமா இருக்காரு. நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னதோட அவரால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல தெரியுமா? அவர் மனசே உடைஞ்சு போச்சு. அவர் வந்துட்டு சந்தோஷப்படணும். அப்புறம் பாத்தியா வள்ளியம்மாவ, வள்ளியம்மா நீ இல்ல இல்லன்ட்டு எப்படி போயிட்டாங்க பாத்தியா? அதான் அவங்களும் சந்தோஷப்படணும். அப்புறம் ராகவன் மாமாவும் ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டாரு, அதனால அவருக்காகவும் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இதை கேட்டதோட மாற சொல்றாரு, ராகவனா? அவன் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அந்த கேஸ்ல எப்படி எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கறது எனக்கு தெரியும். இது கேட்டதோட வீரா கேக்குறாங்க, என்ன மாற சொல்ற? மாற சொல்றாரு, ஆமா வீரா, அது கூட என்னால பார்க்க முடியாதா? நான் வந்துட்டு அவனோட தம்பி தானே, ஆனா எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை. தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அப்படியெல்லாம் இல்ல. மாறா சொல்றாரு, வீரா அத பத்தி தெரிஞ்சுக்காத அளவுக்கு கூட நான் இல்ல, எனக்காக எந்த வக்கீலும் வரல, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, அது எல்லாம் கண்டிப்பா அறிவழகனோட ஏற்பாடாதான் இருக்கும். அதோட அண்ணி இருக்காங்க பாரு, அவங்களும் என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்கன்னு தெரியும், அவங்களும் தான் சேர்ந்து ஒருவேளை எந்த வக்கீலும் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த அறிவழகன் தான் ஒன்ன பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு வக்கீலும் உனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான். ஒரு வகையில அது நல்லது தானே, அப்பதானே உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இது கேட்டதோட மாற சொல்றாரு, பரவாயில்ல வீரா, உன்னை எம்பிஏ படிக்கிறதுக்கு பதிலா அவனை வக்கீலுக்கு படிக்க வச்சிருக்கலாம் போல. வீரா சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, எனக்கு இந்த எம்பிஏவே போதும். மாற சொல்றாரு, சரி சரி, நீ வாதாடுனதை பார்த்து அப்பா இந்நேரம் வேற ஏதாவது பிளான் பண்ணிருப்பாரு, உனக்கு ஒரு நல்ல படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னு இந்நேரம் அப்பா பிளான் பண்ணிருப்பாரு. வீரா சொல்றாங்க, எனக்கு இப்ப அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல மாறா,
அப்ப மாறன் கேக்குறாரு, அப்புறம் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ராகவன் அங்க ரூம்ல இருக்காரு. அப்ப கண்மணி வந்துட்டு கோவமா இருக்கிறத ராகவன் கவனிக்கிறாரு. ராகவன் நேரா கண்மணி கிட்ட போயிட்டு, என்ன கண்மணி, என்னாச்சு, உன் முகமே சரியில்லையே? கண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ராகவன் சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. கண்மணி சொல்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ராகவன் சொல்றாரு, இங்க பாரு, மாறன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு விடுதலை ஆயிட்டானே, அப்புறம் என்ன? அப்ப கண்மணி நேரா ராகவன்ட்ட, என்னங்க நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த உங்க தம்பி வந்துட்டு கண்டிப்பா விபத்து பண்ணிருப்பாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும்ல, எதுக்காக உங்க தம்பிக்கு சப்போர்ட் பண்ணீங்க? மாற சொல்றாரு, நான் சப்போர்ட் பண்ணாம அப்புறம் என்ன கண்மணி பண்றது? அப்ப கண்மணி சொல்றாங்க, அப்ப உங்களுக்கு உங்க தம்பி தானே முக்கியம், அதே மாதிரி நானும் என் அண்ணன் முக்கியம்னு நினைப்பேன்னு நீங்க சொன்னதுனால இன்னைக்கு மாறனுக்கு வந்துட்டு தண்டனை கிடைக்காம ஆகிருச்சு. மாறன் ரொம்ப கெட்டவன், அவனுக்கு தண்டனை கிடைச்சுதானாங்க ஆகணும். ராகவ சொல்றாரு, இங்க பாரு கண்மணி, மாறன் ரொம்ப பாவம். அப்ப கண்மணி சொல்றாங்க, அப்ப நாங்க பாவம் இல்லையா, நான் அண்ணனை இழந்துட்டு இருக்கனே. அப்ப ராகவன் சொல்றாரு, சரி விடு கண்மணி, அப்புறம் பாத்துக்கலாம். கண்மணி சொல்றாங்க, என்னங்க நீங்க யாருமே சரியில்லை, நீங்க எல்லாருமே வந்துட்டு எங்களை வந்து யூஸ் பண்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது மாதிரி அண்ணனோட இறப்ப மறைக்கிறதுக்காக தான் நீங்க வந்துட்டு எங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட ராகவன் ஷாக் ஆகுறாரு. என்னடா இதே எப்படி பேசுறா அப்படின்ட்டு வெளியில வராரு. அப்ப மாறன் மாடியில இருக்காரு. அப்ப எதேச்சியா ராகவன் போயிட்டு மரா அப்படின்னு சொல்ல, மாறன் நேரா ராகவன்ட்ட, வாடா, இப்பயாவது என்ன பாக்கணும்னு தோணுச்சு. அப்ப ராகவன் கேக்குறாரு, ஏண்டா மாறா, என்னாச்சு? மாற சொல்றாரு, ஏண்டா 2 நாளா ஜெயில இருந்தேன், ஒரு 8 வந்து பாத்தியா? எல்லாரும் வந்து என்ன பாத்துட்டு வந்தாங்க, ஆனா நீ என்ன வந்து பாத்தியா? அப்ப நான் எக்கேடு கெட்டாலும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே நீ நினைச்ச? ராகவன் கேக்குறாரு, என்னடா இப்படி சொல்ற? அப்ப மாற சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு ஆதரவா ஒரு வக்கீல் கூட வாதிட வரமாட்டாங்க அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல, ஏதாவது ஒரு வக்கீல ஏற்பாடு பண்றதுக்கு நீ முயற்சி பண்ணலாம்ல, நீ பாட்டுக்கும் தூரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப ராகவன் சொல்றாரு, டே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அதான் அவர் கேட்டதுக்கு நான் சொன்னனே. அப்ப மாற சொல்றாரு, கேட்டதுக்கு சொன்னியே, ஏதோ 3வது மனுஷன் சொல்ற மாதிரி சொன்னேன். இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, மாறா ஏன்டா இப்படி பேசுற? அப்ப மாற சொல்றாரு, டேய் பயத்துக்கும் சுயநலத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதாடா, அந்த அளவுக்கா நான் ஒரு முட்டாள்? இதுக்கு முன்னாடி முட்டாளா இருந்துட்டேன் உன்னை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக, ஆனா நீ இப்படி பண்ணுவ அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கலடா. கார்த்திய பத்தியா, என்ன பிரச்சனை வந்தாலும் கூடவே வீரா கூடவே நின்னு எப்படியோ நான் வெளியில வர்றதுக்கு அவன் உதவி பண்ணிருக்கான், ஆனா நீ தூரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பாருடா, அண்ணன் தம்பி எல்லாருமே ஒத்துமையா சந்தோஷமா பாசமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நீ இப்படி சுயநலமா இருப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கலடா. அந்த சாட்சிக்கு ஒரு நாள் நீ பணம் கொடுத்தியல்ல, நான் என்ன தெரியுமா நினைச்சேன், என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீ பணம் கொடுத்த அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில அது நீ உன்னை காப்பாத்துறதுக்காக கொடுத்துருக்க அப்படின்னு தெரிஞ்சதோட எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு தெரியுமா. ஏண்டா, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தானே இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கினேன், ஆனா என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கல இல்ல, நான் கெடுக்கட்டு போனாலும் பரவாயில்ல அப்படித்தானே நீ நினைச்ச. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இங்க பாருடா மாறா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. அப்ப மாற சொல்றாரு, டேய் அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட எனக்கு அறிவில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பயத்துக்கும் சுயநலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நீ ஒதுங்கி நின்னதை பார்த்தா பயம் மாதிரி தெரியலடா. அது இவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப ராகவன் கேக்குறாரு, டேய் என்னடா மாறா இப்படி பேசுற? அப்ப மாற சொல்றாரு, போதண்டா மாறா அப்படின்னு சொல்லிட்டு, போதண்டா ராகவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட ராகவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, இவன் என்ன நம்ம மேல இப்படி கோவப்பட்டுட்டான், ஒருவேளை கோவத்துல வீரா கிட்ட உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு ராகவன் நேரா மாறனை போய் தடுக்கிறாங்க. மாறா நில்லுடா அப்படின்னு மாறன் கேக்குறாரு, ஏண்டா? அப்ப ராகவன் சொல்றாரு, டேய் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்ப மாறா சொல்றாரு, பாத்தியா, இப்ப கூட நீ உனக்காக தான் பேசுறியே தவிர்த்து வேற யாருக்காகவும் பேசல. இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா நான் சாகுற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ராகவா மாறனை பார்த்து சரிடா சாரிடா அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்றாரு, சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. மாறன் உஷாராக ஆரம்பிச்சுட்டா, இனிமே என்கிட்ட கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம ராகவன் வந்துட்டு ரொம்ப கவலையா நின்னுகிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வீரா இங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா ராகவனை பார்த்து, என்னமாமா என்னாச்சு, ஒரே யோசனையா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மாறன் சொல்றாரு, ராகவன் சொல்றாரு, ஒண்ணு இல்ல வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா,
இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் எல்லாருமே ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கோம் தெரியும்ல. அப்ப ராகவன் சொல்றாரு, ஆமா வீரா தெரியும், வீட்ல உள்ள எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும். அப்ப வீரா சொல்றாங்க, அப்புறம் ஏன் மாமா ராவனுக்கு ஹெல்ப் பண்ணாம நீங்க மாறனுக்கு ஹெல்ப் பண்ணாம நீங்க பாட்டுக்கு ஓரமா நின்னீங்க? இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சியாகி, என்ன வீரா ஏன் இப்படி பேசுற? வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, ஒரு வக்கீல் கூட கிடைக்கவே இல்ல. மாறனை காப்பாத்துறதுக்கு ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட எனக்கு கிடைக்கல. அப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப நீங்க ஏதாவது எனக்கு உதவி பண்ணிருக்கலாம்ல. உதவி பண்றதை விட்டுட்டு ஏன் மாமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னீங்க? இது கேட்டதோட ராகம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏடா இவ இப்படி கேள்வி கேட்கிறாளே அப்படின்னு. அதே நேரம் பார்த்து வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கு, அண்ணன் தம்பி எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு மாமா. நீங்க உங்க தம்பிக்கு உதவி பண்ணுவீங்க அப்படின்னு நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஒரு உதவியும் பண்ணவே இல்லையில, தூரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யாரோ எவரோ மாதிரி. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகிக்கிறாரு. அப்ப ராகவன் சொல்றாரு, சாரி வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போறது, இதுக்கப்புறம் சாரி சொல்லி என்னமாமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. வீரா அப்படி கேட்டதோட ராகவன் கோவப்படுறாரு. அதே நேரத்துல கண்மணி இங்க இருந்து வந்துட்டு ராகவன்ட்ட, என்னாச்சுங்க எங்க முகமே சரியில்லை? அப்ப ராகவன் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல கண்மணி. கண்மணி கேக்குறாங்க, வீரா என்னமோ பேசிட்டு போனாலே என்னாச்சு? தங்கச்சி உங்களை எதுவும் பேசினாலா? அப்ப ராகவன் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்மணி. அப்ப கண்மணி கேக்குறாங்க, ஏங்க அவ என் தங்கச்சி அப்படிங்கறதுக்காக அவ என்ன தப்பு பண்ணாலும் சரின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க, சொல்லுங்க என்னாச்சுன்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இல்ல மாறன் வந்துட்டு அவனுக்கு எந்தவித வக்கீலும் கிடைக்கல இல்ல, அதுக்கு நான் உதவி பண்ணல அப்படின்ட்டு வீரா என்ன திட்டிட்டு போறா. இது கேட்டதோட கண்மணி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை பேசிட்டு போவா? நீங்க அவளை விட மூத்தவ தானே, எப்படி உங்களை பேசிட்டு போலாம்? இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, விடு கண்மணி, இதை பெருசாக்காத. கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கேட்டாதான் நாளைக்கு வந்துட்டு நமக்கான மரியாதை கிடைக்கும். நீங்க பாட்டுக்கும் இது சாதாரணமா விட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க, நமக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. விடக்கூடாதுங்க, நான் இதை பத்தி மாமாட்ட பேசுறேன். ராகவன் சொல்றாரு, இல்ல கண்மணி, நீ இதை பத்தி எல்லாம் எதுவும் பேச வேணாம், அமைதியாரு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இல்லங்க, இதை பத்தி பேசினாதான் சரிப்பட்டு வரும். நீங்க அந்த கடையிலேயும் ஒரு ஓனர் மாதிரி தான், ஆனா நீங்க ஒரு வேலைக்கார மாதிரி தானே இருக்கீங்க. எல்லாருமே ராகவன் மாறனை தானே முதலாளி மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கண்டிப்பா வந்துட்டு இத பத்தி மாமாட்ட கேட்க போறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராகவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது, கண்மணி இப்படி பிரச்சனை பண்றாளே அப்படின்னு. இப்ப கண்மணி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறன் வந்துட்டு ரொம்ப கவலைப்படுறாரு. தான் சொந்த அண்ணன் நம்மளை காப்பாத்தாம தூரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கோம், ஆனா அதை பத்தி அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அவன் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கான்ல அப்படின்ட்டு மாறனுக்கு ராகவனோட அந்த சுயநலத்தை பத்தி தெரிய வருது. சோ நம்ம வீராவுக்கு ஆல்ரெடி தெரிய வந்துருச்சு மாறனோட அந்த ராகவனோட சுயநலம். இப்போ வந்துட்டு நம்ம மாறனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ இதே மாதிரி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.